என்னாச்சு சிவா சார்? நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டீங்க இந்த காரை பார்த்து? இல்ல சக்தி, இது சந்தோஷோட கார் மாதிரி தெரியுதுன்னு தான் டவுட்ல பக்கத்துல வந்து பார்த்தேன். ஆனா இது அந்த ராஸ்கலோட கார் தான். ஆனா இந்த கார் எப்படி இங்க வந்துச்சுன்னு தான் தெரியல. நம்பரை வேணா பாரு, அவனோட கார் நம்பர் தான் இது. அப்படின்னா அவன் கண்டிப்பா இங்கதான் இருக்கான். அவன் கார் எங்க இருக்குன்னா அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருப்பான். ஆனா எதுக்காக இங்க வந்தான் எனக்கு சுத்தமா புரியல. சம்பந்தமே இல்லாம கார் எங்கே நிறுத்திருக்கான்? நாம இப்ப எப்படி ஒரு முக்கியமான வேலையா வந்தோமோ அதே மாதிரி சந்தோஷம் ஏதாவது ஒர்க்கா வெளியில வந்திருக்கலாம்ல. இல்ல சக்தி, எனக்கு ஏதோ தப்பா படுற மாதிரியே இருக்கு. இவன் சரியான சந்தேக பேர் வழியாச்சே. இவன் கிட்ட இருந்து எப்படி இப்ப நம்மள காப்பாத்திக்கிறதுனே தெரியலையே. இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி இவனை இங்க இருந்து அனுப்பணும். ஏன்னா என் கார் நம்பர்ல இருந்து எல்லாமே அவனுக்கு இப்ப பக்காவா தெரியும். இந்நேரம் மைண்டுக்குள்ள ஒரு கால்குலேஷனை போட்டிருப்பான். ஏய், இங்க வா. யாரோட கார் இது? முதல்ல இது எப்படி இங்க வந்துச்சு? நீ எது கார் எடுக்க போற? நீங்க சிவா சார் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல நீ யாரு? என்ன சார், இப்போ வரைக்கும் எனக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க என்னடானா அதுக்குள்ளே நான் மறந்துட்டீங்க. சார், செல்போன் சார்ஜ் எடுக்க தான் சார் வந்தேன். ஏய், முதல்ல நீ யாரு? ஏதோ தெரிஞ்சவ மாதிரி பேசிட்டு இருக்க. சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு அந்த கார் எடுக்க போற அதை சொல்லு. என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கார் தான் சார், நான் தான் எடுத்துட்டு வந்தேன். ஊர் வரைக்கும் போலான்னு கேட்டிருந்தேன். வர வழியில திடீர்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் இந்த ரெஸ்டாரண்ட்ல நின்று சாப்பிட்டு வந்தேன் சார். என் மொபைல்ல சார்ஜ் இல்லை சார், சார்ஜர் எடுக்க தான் வந்தேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல, சந்தோஷ் ஃப்ரெண்டுன்னு சொல்ற. அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. ஆமா, உன் பேர் என்ன? சார், என்னோட பேர் பிரகாஷ். சார், நான் சந்தோஷோட காலேஜ் மேட் சார். இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு 3 முறை வந்திருக்கேன் சார். ஆனால் நான் வந்த 3 டைமுமே நீங்கள் ரொம்ப பிஸியாக தான் சார் இருந்தீங்க. போன வாரமே நான் ஊருக்கு போகணுன்னு சந்தோஷ் கிட்ட கார் கேட்டிருந்தேன். அவன் ரொம்ப தங்கமானவன் சார். கேட்ட உடனே காரை கொடுத்துட்டான். அதான் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்தேன். ஆமாம், இவங்க யார் சார்? இந்த டைம்ல நீங்கள் என்ன இவங்களோட ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலைக்கு வந்தியோ முதல்ல அந்த வேலையை மட்டும் பாரு. இல்ல ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். போடா. வாங்க.